குற்றமில்லா இரத்தத்தை சிலுவையில் எனக்காக சிந்தினவரே, அந்த இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து என்னையும் நீர் மீட்டு கொண்டீரே. ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேறொரு அன்பு இல்லை என்று நிரூபித்து காண்பித்தீரே. ஆபிரகாமுக்கு நீர் ஆணையிட்டீரே, அந்த ஆணையின்படி அவன் சந்ததியானீரே. ஆபிரகாமுக்கு நீர் ஆணையிட்டீரே, அந்த ஆணையின்படி அவன் சந்ததியானீரே. பூமியில் இருக்கிற வம்சத்தை எல்லாம் உமக்குள் ஆசீர்வதிக்க, பூமியில் இருக்கிற வம்சத்தை எல்லாம் உமக்குள் ஆசீர்வதிக்க. குற்றமில்லா இரத்தத்தை சிலுவையில் எனக்காக சிந்தினவரே. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய எங்கள் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா, நீர் பாராட்டி இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய மகிமையினால நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். இந்த 2026 ஆண்டை காணும்படி கர்த்தர் பாராட்டின உம்முடைய மேலான கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், பாதைகள் எல்லாவற்றையும் நெய்யாய் பொழிய பண்ணுகிறதற்காக மனதார உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உமது வார்த்தையை மகிமைப்படுத்தும். அடியேனை மறைத்துக் கொள்ளும். நீர் பெருகவும் அடியேன் சிறுகவும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகரியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். முதல் நாளில கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன சொல்றாரு? சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து என்ன செய்ய? பாடு. நல்ல அருமையான பாஸ்டர் புதிய பாடலை பாடினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கிருபை கிருபையே, என்னை வாழ வைத்தது கிருபையே, மகிமை மகிமையே, என்னை மகிழச் செய்தது மகிமையே. நல்ல வார்த்தை. புதிய பாடல்கள் எழுதும்படி அருமையான பாஸ்டர் அவர்களை கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். இன்னும் நிறைய பாடல்களை நீங்கள் எழுதணும். அநேகர் அதை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென்
அதற்கு அருமையான பாஸ்டர் அவர்களை கர்த்தர் வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாய் வல்லமையாய் பயன்படுத்துவார். இன்னும் அநேக புதிய பாடல்களை அவர்களை கொண்டு எழுத வைப்பார். ஆமேன். சொல்ல மாட்டீங்க? ஆமேன். அது நடக்கும். உங்களுடைய ஜெபத்தில், கர்த்தருடைய கிருபையில் அவங்க இன்னும் அநேக பாடல்களை எழுதுவாங்க. கர்த்தர் எழுத வைப்பார். கொஞ்சம் பேர் தான் சொல்றீங்க. நல்லது. ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே. சீயோன் குமாரத்தினா யாருங்க? சீயோன் குமாரத்தினா யாரு? சீயோன் என்பது எருசலேமில் இருக்கிற ஒரு மலை, சீயோன் பர்வதம் இல்லையா? அந்த எருசலேம் எங்க இருக்குது? பூமியின் மையத்தில் இருக்குது. பூமியின் நடு மையத்தில் என்ன இருக்குது? எருசலேம் பட்டணம். அந்த எருசலேமின் மைய பகுதியில் இருக்கிறதா என்னது? சீயோன் பர்வதம். அந்த சீயோன் பர்வதத்தில் குடியிருக்கிற எல்லாரையும் சீயோன் குமாரத்தியே என்று கர்த்தர் என்ன செய்யறாரு? அழைக்கிறார். நாமெல்லாம் எங்க இருக்கிறோம்? கும்பகோணத்தில் தானே இருக்கிறோம். சீயோன்ல இல்லை தானே. அப்ப நம்மளை எப்படி அவரு சீயோன் குமாரத்தியேன்னு சொல்ல முடியும்? சீயோன்ல குடியிருக்கிற சகோதரிகளை பார்த்து சீயோன் குமாரத்தியே அப்படின்னு சொல்லலாம், எருசலேமின் குமாரத்தியே அப்படின்னு சொல்லலாம். ஆனா நாம கும்பகோணத்தில் தானே இருக்கிறோம். நம்மளை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? முடியும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டபடியினால நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக நாமும் சீயோன் குமாரத்திகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. குமாரத்தி என்று சொல்வது ஆண்களையும் சேர்த்துதான், பெண்களையும் சேர்த்துதான். சீயோன் குமாரத்தியே என்று ஆண்களையும் பார்த்துதான் சொல்றாரு. ஏன்னா நம்மெல்லாம் யாரு அவருக்கு? மனவாட்டி. சபைய மனவாட்டி என்று கர்த்தர் அழைக்கிறார். மனவாளன் யாரு? உங்களையும் என்னையும் படைத்தவர், உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர் என்று வேதம் சொல்லுது. நம்மை படைத்தவர் நம்மை மனவாட்டியாக பார்க்கிறார். அதனாலதான் சொல்றார் சீயோன் குமாரத்தியே. எவ்வளவு உரிமையோடு அழைக்கிறார். சுலோமித்தியாலே, என் ரூபவதியே, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டவளே, மனவாளியே, என் சகோதரியே, நிறைய வார்த்தைகளை சொல்லி சபையை கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால இன்னைக்கு சீயோன் குமாரத்திகளாக காணப்படுகிறோம். வேத வாக்கியம் சொல்லுகிறது, நாமெல்லாம் இஸ்ரவேலரின் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம். நாமெல்லாம் புறஜாதி மக்கள். இயேசு என்கிற ஒருவர் இந்த உலகத்துக்கு வராமல் இருந்திருந்தால், உங்களுக்காக எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்காது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் மாத்திரம் இந்த உலகத்திற்கு வராமல் இருந்திருந்தால் ஆண்டவர் நம்மை பார்த்து சீயோன் குமாரத்தியே என்று அழைக்க முடியாது. கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி புதிய ஒரு பாடலை, ஆடியோ பாடலை யூடியூப்ல வெளியிடுவதற்கு அடியனுக்கு உதவி செய்தார். அந்த பாடலை ஒரு 4 வரி நான் பாடிட்டு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்கிறேன். எபேசியர் நிருபத்தை நீங்க வீட்டில் வாசித்திருப்பீங்க. திரும்பவும் நீங்க வாசித்தீங்கன்னா அதிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் இது.
இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனிதனை களைந்து விட்டேன். தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டு புதிய மனிதனை தரித்து கொண்டேன். இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனிதனை களைந்து விட்டேன். தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டு புதிய மனிதனை தரித்து கொண்டேன். உள்ளத்திலே புதிதான ஆவியை பெற்றேனே. உள்ளத்திலே புதிதான ஆவியை பெற்றேனே. ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்க என்னாலே முடியாது. ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்க என்னாலே முடியாது. அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்து கிடந்த என்னை கிறிஸ்துவோடு கூட உயிர் பெற செய்து உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தவரே, உட்கார செய்தவரே. ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்க என்னாலே முடியாது. ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்க என்னாலே முடியாது. உங்களால் எப்படி முடியுது சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்க என்னாலே முடியாது. ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்க என்னாலே முடியாது. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல். அப்புறம் என்ன மகிமை? என்ன வார்த்தை அந்த வார்த்தைக்கு? மகிமை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். என் மகிமை அமர்ந்திராமல். இன்னைக்கு மகிமை மகிமைன்னு பாடணும்ல. மகிமை நிறைய இருக்குது. கிருபை மகிமை பாடணும்ல. 30ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர். மகிமை மகிமையே என்னை மகிழச் செய்தது. மகிமையே பாடணும்ல. மகிமைன்னா என்னங்க? என் மகிமை என்ன செய்யாதான் சொல்லுங்க. நீங்க நிக்கிறீங்களா அமர்ந்திருக்கீங்களா? அதான் சொல்றாரு, என் மகிமை சும்மாவே இருக்காது, உட்கார்ந்தே இருக்காது. என் மகிமை என்ன செய்யும்? கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன? பாடிக்கிட்டே இருக்கும், உம்மை துதித்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ மகிமை பாடுமா? மகிமை துதிக்குமா? மகிமை கீர்த்தனம் பண்ணுமா? அப்படின்னா மகிமைன்னா என்ன? மகிமைனா என்னங்க? இன்னொரு மகிமை இருக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மகிமையிலே நிறைவாக்குவார். அந்த மகிமை வேற, அந்த மகிமை வேற. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அதுவும் இதுவும் ஒண்ணு. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான்ல, என் மகிமை அமர்ந்திராமல் என்று சொல்லுகிறானே, அந்த மகிமை என்ன? 16ஆம் சங்கீதத்தில் வாசிங்க. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் மகிமை அமர்ந்திராமல். அங்கேயும் மகிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. வாசிங்க. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். அங்கேயும் மகிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. சொல்லுங்க பாப்போம், மகிமைன்னா என்ன? நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் பரிசு தருவேன், சும்மா சொல்ல மாட்டேன். மகிமைன்னா என்ன? இதான் பரிசு. மகிமைன்னா என்ன சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லிடுவீங்க நம்பிக்கையில தான் எடுத்து வச்சிருக்கிறேன். யார் இதை வாங்க போறீங்க?
பாருங்க, அது வரைக்கும் சத்தம் இல்லை, இது காமிச்சோன்னா சத்தம் வருது. மகிமைனா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆத்துமா. அங்க வார்த்தை வருது என்னன்னா, என் இருதயம் களி கூர்ந்தது, என் மாமிசமும். இருதயம்னா புரியுது, இருதயம்னா ஆவி, மாம்சம்னா சரீரம். மகிமைனா என்னன்னா அங்க ஆத்துமா தான் விட்டு போச்சு, அதனால ஆத்துமான்னு சொல்றீங்க. ஆத்துமா இல்ல, வேற என்ன? இந்த நயங்காட்டி இழுக்கிறதுனா இதான். இதான் நயங்காட்டி இழுக்கிறது. சொல்லுங்க, இப்ப ஆத்மானா என்னன்னு சொல்லுங்க, மகிமைனா என்னன்னு சொல்லுங்க. நானும் ஆத்மான்ட்டேன். என்ன சொத்தம் வருது? புரியல. பெருமை மதிப்பு அதெல்லாம் இல்லை. நானே சொல்லிடுறேன், இந்த 500 ரூபாய் நானே வச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க, சாயங்காலம் வரைக்கும் சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு மதியம் சாப்பாடு கொடுத்துருவாங்க, எனக்கு இரவுக்கு சாப்பிட வசதியே இல்லை, வெறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? யாருமே இல்லையா? இதை கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், உள்ள திரும்ப வைக்க மனசு இல்லை. சரி, ட்ரெஸ்ஸே நான் வாங்கல, புது வருஷத்துக்கு ட்ரெஸ்ஸே எடுக்கல, எடுக்க முடியல, வசதி இல்லை அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? பரவாயில்ல, நம்ம சபை. சரி, எடுத்து கொடுத்துருக்கீங்களா மற்றவங்களுக்கு? நீங்க மட்டும் வாங்கிட்டீங்க. ஒருத்தருக்காவது எடுத்து கொடுத்தீங்களா? சரி, நான் உள்ளே வச்சிடறேன். யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க, நான் உள்ளே வச்சிடறேன். மகிமைனா என்ன? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. இல்ல 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், தாவீது குறித்து சொல்வார்ல. ஆறாம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம். இல்லையே, அந்த இடத்துல தாவீதை பற்றி சொல்லுவாரு. 2ஆம் அதிகாரமா? 2:26, 2:25 வாசிங்க. 2:25. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருக்கிறேன். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது. இப்ப சொல்லுங்க மகிமைனா என்னன்னு? இப்ப சொல்லுங்க மகிமைனா என்னன்னு? நாவுதான் நமக்கு மகிமை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாவுதான் நமக்கு என்னது? நரைமுடி மகிமை. அது எல்லாருக்கும் தெரியும். நரைமுடி அதை கருப்பாக்கிறோம் நிறைய பேர். நரமுடி வந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க, அது மகிமை. நானுமே கொஞ்ச நாள் அடிச்சுட்டே இருந்தேன், ஆனால் என் உடம்புக்கு சரியில்லை, ஒத்துக்கல. அதனால் வேணாம், விட்டுட்டேன். விட்டதுக்கு அப்புறம் தான் முகம் நல்லா இருக்கு. டையை அடிக்க அடிக்க என்ன ஆகுதுன்னா, இந்த இடம்லாம் என்ன ஆகிடுது, கலர் மாறி கருப்பாகிடுது. விட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கேன், கண்ணும் நல்லா இருக்கு. நரைமுடி எப்படி மகிமையாய் இருக்கிறதோ அதே போலதான் நம்முடைய நாவும் மகிமையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, என் மகிமை களி கூர்ந்து. மகிமைனா என்ன? அப்ப எப்படி நீங்க வாசிப்பீங்க? என் நாவு களி கூர்ந்து, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோடே.
இப்ப மகிமைன்னா என்னங்க? நாவு பாட ஆரம்பிக்க தான் மகிழ்ச்சி உள்ளத்துல வரும். அல்லேலூயா. மகிமை மகிமையே என்னை மகிழ செய்தார். ஆமென். அந்த பாட்டை பாடுங்க திரும்ப. என்னோட வார்த்தையை மாத்தி பாடுறேன்னு நினைக்கிறேன். கிருபை கிருபையே என்னை வாழ வைத்ததே, அப்புறம் மகிமை மகிமையே என்னை மகிழ செய்தது. நீங்க வாயை திறந்து பாட 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 இருதயத்துக்குள்ள என்ன வரும்? அதாங்க வார்த்தை. கம்பீரித்து என்ன செய்ய? பாடு. நீ வாயை அப்படியே அடைச்சுக்கிட்டு உம்முன்னு இருந்துடாத. வாயை திறந்து என்ன செய்ய? பாடு. வாயை விரிவாய் தர அதை நன்மையினால் நிரப்புவேன். வாயை திறந்து கம்பீரமாய் பாட 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 உள்ளத்துல என்ன வரும்? சொல்லுங்க. மகிழ்ச்சி வரும். இருதயத்தின் மகிழ்ச்சியினால முகம் எப்படி இருக்கும்? மலர்ச்சியா இருக்கும். இருதயத்துக்குள்ள மகிழ்ச்சி இருந்தாலே முகம் எப்படி இருக்கும்? என்னை ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அவங்க என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். என்ன ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அவங்கள என்ன சொல்லக்கூடாது? சந்தோஷப்படுவதற்கு பதிலாக சங்கடப்பட்டுறக்கூடாது. அல்லேலூயா. முகத்தை என்ன செய்யணும்? மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அப்ப இருதயத்தை என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கிற துதியினால பாடல்னால நிரப்பி வச்சிருந்தோம்னா முகம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா. மகிமைனா என்ன? நான் எப்பயாவது திரும்ப கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா வந்து மகிமைன்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மறந்துடக்கூடாது. நீங்க இப்ப சொன்னீங்கன்னா நான் 500 ரூபா கொடுத்துருப்பேன். நீங்க சொல்லவே இல்லை. சாயங்காலம் வரைக்கும் என்ன கூட சொல்ல மாட்டீங்க. எப்படி வாசிக்கணும்? வாசிக்கும் போது இதெல்லாம் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு நீங்க வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள், ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையை எப்படி வாசிக்கணும்? தேடி வாசிக்கணும். சும்மா கடகடன் கதை புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி வாசித்தீங்கன்னா ஒண்ணுமே வழங்காது. என்ன செய்யாதுங்க? சொல்லுங்க. ஒண்ணுமே வழங்காது. கதை புத்தகத்தை வாசிக்கிறது போல வேதத்தை வாசிக்க கூடாது. வேதம் சொல்லுது, நாம இஸ்ரவேலரின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களா இருந்தோம். இஸ்ரவேலரின் காணியாட்சிக்கு புறம்பாகவே நான் இருந்தேன். வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியனாகவே காணப்பட்டேன். இஸ்ரவேலரின் காணியாட்சிக்கு புறம்பாகவே நான் இருந்தேன். வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியனாகவே காணப்பட்டேன். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானேனே. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானேனே. ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்க என்னாலே முடியாது. ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்க என்னாலே முடியாது. இதுவரையிலும் பால் குடிக்கிற குழந்தையாகவே நான் இருந்தேன். இனிமேல் நானும் கிறிஸ்துவை போல பூரண புருஷனாய் வாழ்ந்திருப்பேன். சொல்லுங்க, பக்கத்துல பாத்துங்க. இதுவரையிலும் பால் குடிக்கிற குழந்தையாகவே நான் இருந்தேன். இனிமேல் நானும் கிறிஸ்துவை போல பூரண புருஷனாய் வாழ்ந்திருப்பேன். அலைகளைப் போல் அடிபட்டு அழைய மாட்டேனே. அலைகளைப் போல் அடிபட்டு அலைய மாட்டேனே. ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்க என்னாலே முடியாது. ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்க என்னாலே முடியாது. அலை என்னங்க செய்யும்? அலை ஓயுமா? ஓயாது. அலை எந்த நேரமும் என்ன செய்யும்? அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அலைகளை போல நீங்களும் நானும் அலசடிப்பட்டு காற்றினால் அடிபட்டு அலைகிறவர்களா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க தெரியுமா? இந்த சபை சரியில்லை, அந்த சபை சரியில்லை,
அப்படின்னு சபைக்கு சபை என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. நீங்க எப்படி இருக்கணும்? அலைகளை போல் அடிபட்டு அலைய மாட்டேனே, அலைகளை போல் அடிபட்டு அலைய மாட்டேனே, ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்க என்னாலே முடியாது. அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்து கிடந்த என்னை கிறிஸ்துவோடு கூட உயிரோடு நானே மறந்துட்டேன். அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்து கிடந்த என்னை கிறிஸ்துவோடு கூட உயிர் பெற செய்து உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தவரே. எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? கும்பகோணத்திலையா? எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? சரீரம் இங்கதான் இருக்குது. உன்னதத்தில் இருக்கிறது யாரு? உன்னதத்தில் யாரு உட்கார்ந்து இருக்கிறா? என் ஆவி அங்க உட்கார்ந்து இருக்கு. என் சரீரம் இங்க இருந்தாலும் என் ஆவி எங்க இருக்கு? அங்க இருக்கு. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் ஞானஸ்நானம் எடுக்கும் போது என்ன செஞ்சிட்டேன்? மரிச்சிட்டேன். பாவத்துக்கு மரிச்சிட்டேன், அக்கிரமத்துக்கு மரிச்சிட்டேன். என்னை உயிரோடு கூட எழுப்பி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? உன்னதங்களிலே ஆவி ரட்சிக்கப்பட்டுருச்சு. ஆத்துமா என்ன செய்து? ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு தான் சபைக்கு வர்றோம். ஆத்துமாவில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் களையப்படணும், இயேசுவின் இரத்தத்தால கழுவப்படணும். ஆத்துமா சுத்திகரிக்கிறதுக்கு தான் சபை கூட்டம். அதுக்கு தான் சபைக்கு வருகிறோம். ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, கழுவப்பட்டு கொண்டே இருக்கிறது. மூணாவது என்னது? சரீரம். அது மீட்படையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது சரீர மீட்பு உண்டாகும். இப்ப எதை ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது? ஆவி ரட்சிக்கப்பட்டு உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது. அப்ப இங்கே இருக்கிற ஆவி கிறிஸ்துவின் ஆவி. வேதம் சொல்லுது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்ப எனக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருக்குது. இந்த ஆவி கிறிஸ்துவின் ஆவி. இந்த சரீரம் கிறிஸ்துவுக்கு சொந்தமான சரீரம். இந்த ஆத்துமா கர்த்தர் வைத்திருக்கிற ஆத்துமா. அல்லேலூயா. என் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே. சீயோன் குமாரத்தினா யாரு? நாம தான். மகிமை என்ன? நாவு இருந்தா தானே பாட முடியும். நிறைய பேருடைய நாவு பிசாசுனால கட்டப்பட்டு இருக்கு, பாட முடியல. நான் உம்மை பாடி துதிக்கும்படி என் நாவை விடுவித்தருளும் என்று சங்கீதக்காரன் சொல்றான். நாவு கட்டவிழ்க்கப்படாவிட்டால் கர்த்தர் என்ன செய்ய முடியாது? பாட முடியாது, பாடி துதிக்க முடியாது. மகிமைனா நாவு. இந்த நாவினால கர்த்தரை கம்பீரமா பாட 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 இருதயத்துக்குள்ள என்ன உண்டாகும்? சொல்லுங்க, மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சி இல்லாத தருணம் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா நீங்க அடுத்து என்ன செய்யணும்? மகிழ்ச்சி இல்லாத தருணம், ஏதாவது ஒரு நேரம் மகிழ்ச்சியே இல்லை, ஏதோ துக்கமா இருக்கு, ஏதோ கவலையா இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சுன்னா அடுத்த செகண்டே என்ன செய்யணும்? சொல்லுங்க, பாடி துதிக்க ஆரம்பிச்சிடணும். நீங்க பாடுறது பக்கத்து வீட்டுக்காவது என்ன செய்யணும்? கேட்கணும். அதுதான் கெம்பீரித்து பாடுவது. கெம்பீரித்து பாடுவதுன்னு என்னன்னா, அங்கிருந்து வரும்போதே அருமையான டேவிட் பாஸ்டர் பாடிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து வரும்போதே எங்க கேட்டுச்சு? அந்த பஸ் ஸ்டாண்டு திரும்பும் போதே எனக்கு சத்தம் கேட்டுச்சு. இங்கிருந்து அங்க வரைக்கும் கேட்குது. நீங்க இங்கிட்டு போனா எவ்வளவு தூரம் கேட்குன்னு தெரியல. அப்போ தூரத்துக்கு எவ்வளவு தூரத்துக்கு கேட்குதோ அவ்வளவு கம்பீரமா பாடான்னு அர்த்தம். இன்னைக்கு தான் மைக் இருக்கு, ஆம்பிளிஃபையர்லாம் இருக்குது. அன்னைக்கெல்லாம் என்ன இல்லை, ஒண்ணுமே கிடையாது. 5000 பேருக்கு ஆண்டவர் பேசியிருப்பாருன்னா எப்படி பேசியிருப்பாரு? யோசித்து பாருங்க. கம்பீர சத்தம்.
கம்பீரமா என்ன செய்யணும்? பாடணும். பாடி துதிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். அல்லேலூயா. பாடணும்னு சொன்னா ஈஸியாலாம் என்ன செய்ய முடியாது? பாடிட முடியாதுங்க. அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்தா பாடாம இருக்க முடியாதுங்க. அல்லேலூயா. ஈஸியா பாட முடியாது. அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சிட்டோம்னா பாடாம இருக்க முடியாது. ஜெபம் பண்ணும்போது எத்தனை பேர் பாடிட்டு ஜெபம் பண்றோம்? ஜெபம் பண்ண சொன்னா பாடுவோம், பாட சொன்னா ஜெபம் பண்ணுவோம், அது வேற. ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? பாடணும். வாயை திறந்து பாடுவதற்கு தான் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? நாவை கொடுத்திருக்கிறார். சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு. சீயோன் குமாரத்திய வேதம் என்ன சொல்லுதுன்னா கன்னிகை என்று சொல்லுது. என்ன சொல்லுது? கன்னிகை. அது இன்னும் அழகா சொல்லுது, கற்புள்ள கன்னிகைன்னு பவுல் சொல்றாரு. வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பவுல் சொல்றாரு. இதே நீங்க புலம்பல்ல 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசித்தீங்கன்னா சியோன் குமாரத்தியை குறித்து கன்னிகை அப்படின்னு வேதம் சொல்லுது. கன்னிகைனா தெரியும் தானே? திருமணம் ஆகாமல் புருஷனை அறியாமல் இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுது. அப்ப நாமெல்லாம் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான்லாம் விக்கிரக ஆராதனை செய்கிற குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன், கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். சின்ன வயசுல பிறப்பிலேயே எத்தனை பேர் கிறிஸ்தவங்க? நான் பிறக்கும் போதே கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? கொஞ்சம் பேர் தான். இப்போ உங்களை தான் கன்னிகைன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். என்னையெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் விக்கிரகத்தை வணங்கிக்கிட்டு இருந்தேன். என்னையெல்லாம் கன்னிகைன்னு சொன்னால் ஒத்துக்க முடியாது. நான் விக்கிரகத்தை ஆராதிச்சுட்டு விக்கிரகத்தை நம்பிக்கிட்டு இருந்தேன். கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து விக்கிரகத்தை ஒரு முறை கூட நான் வணங்கினதே இல்லை அப்படின்னு சொல்றவங்க தான் கற்புள்ள கன்னிகை. அல்லேலூயா. நீங்க பாக்கியவதிகள். பிறப்பிலேயே என்ன பிறந்துட்டீங்க? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டீங்க. விக்கிரகத்தை என்ன செய்யல? வணங்கவே இல்லை. நானும் அப்படி இல்லை. விக்கிரகத்தை வணங்கி அதுக்கெல்லாம் பூஜை போட்டு நிறைய ஆடி பாடி அப்ப ஓஞ்சி போய் தான் கர்த்தரை என்ன சந்திச்சார். கர்த்தரை அறியறதுக்கான வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுது, நான் உங்களை, நான் பவுல் சொல்றாரு, நான் உங்களை அப்படின்னு சொல்றாரு, கன்னிகைன்னு சொல்றாரு. புரியுதா? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, நான் பவுல் சொல்லிக்கிறாரு. உங்களைன்னு பன்மையில சொல்றாரு, கன்னிகைன்னு ஒருமையில சொல்றாரு. எப்படிங்க? நான் உங்களைன்னு பன்மையில சொல்றாரு, கன்னிகையாக அப்படின்னு ஒருமையில சொல்றாரு. என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த வசனத்தை பாருங்க, என்ன பார்க்காதீங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு நியமித்திருக்கபடி, ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறபடியால் அப்படிங்கிறாரு. இப்ப நான் உங்களை அப்படின்னு சொல்றாருல, யார சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களையும் உங்களை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கன்னிகைன்னு ஒருமையில சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? நாம சபையில 2000 5000 பேர் இருந்தாலும் நாம எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம். அல்லேலூயா.
நாம எல்லாரும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சபையிலே ஒன்று கூடி வரும்போது தனித்தனியே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவங்களாயிருக்கிறோம். ஒட்டு மொத்தத்திலே நாம் தேவனுடைய சரீரம், தேவனுடைய சபை. எபேசியருக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு, நான் சபையை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் சொல்லுகிறேன், இது ரகசியம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப ரகசியம்னா என்னங்க? கிறிஸ்து யாரு, சபை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டா நாம ரகசியத்தை விளங்கிட்டோம்னு அர்த்தம். இல்லைன்னா ரகசியம் ரகசியமாகவே தான் இருக்கும். உங்களுக்கு விளங்கிருச்சா? கிறிஸ்து நமக்கு தலையாயிருக்கிறார், சபை கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பேர் ஒன்று கூடினாலும் நாம் சரீரத்தின் அவயவங்களாயிருக்கிறோம். ஒரு அவயவம் பாடுபட்டால் அதோடு கூட மற்ற அவயவங்களும் பாடுபடும். ஒரு அவயவம் சந்தோஷப்பட்டால் அதோடு கூட மற்ற அவயவங்களும் சந்தோஷப்படும். இப்ப மகிழ்ச்சின்னு சொன்னா எனக்கு மட்டும் இல்ல, சபையில் இருக்கிற எல்லாருக்கும். ஆமென். சபையில் இருக்கிற எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாகணும். அதனால என்ன செய்யணும்? பாடணும். அழகா சொல்றாரு, நீங்க எல்லாம் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பா இருந்தீங்க, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராய் இருந்தீங்க, கிறிஸ்துவின் இரத்தத்தால சமீபமாயிட்டீங்க. கிறிஸ்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொண்ட சபை அப்படின்னு வசனம் சொல்லுது. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொண்ட சபை எங்க இருக்கு? எங்க இருக்கு? பைபிள்ல தான் இருக்கு. எங்க இருக்கு? அப்போஸ்தலர் 20:28 வாசிங்க. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட சபை. போதும். இந்த சபையை யார் சம்பாதித்தது? தேவன். எப்படி சம்பாதித்தார்? தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொண்டார். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, நான் உன்னை என் இரத்தத்தை சிந்தி சம்பாதித்து. இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. என் சுய இரத்தத்தை சிந்தி உங்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறேன்? சம்பாதித்து இருக்கிறேன். நீ அமைதியா இருக்க வேண்டாம், நீ மௌனமா இருக்க வேண்டாம், நீ புலம்பி கொண்டு இருக்க வேண்டாம், நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம். உனக்கு மகிழ்ச்சி வரணும். மகிழ்ச்சி வரணும்னா கெம்பீரித்து பாடு, கெம்பீரித்து பாடு என்று கர்த்தர் சொல்றார். செப்பனியா வாங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. அதே வார்த்தையை சகரியா 2:10 சொல்ற அதே வார்த்தையை செப்பனியாவில் வாசிக்கிறோம். 3:14 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எப்படி பாடணும்? முழு இருதயத்தோடு நீ பாடுனா மகிழ்ந்து களி கூற முடியும். ஆமென். முழு இருதயத்தோடு, அறகுறை அல்ல, முழு இருதயத்தோடு நீ கர்த்தரை நோக்கி பாடி துதிக்க ஆரம்பித்தால் உனக்குள்ள என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சி உண்டாகும்னா என்ன? எப்படி உண்டாகும்? முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு கர்த்தரை கம்பீரமா பாடும்போது என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 13 to 16 வரைக்கும் வாசிப்போம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. என்ன சொல்றாரு? வானங்களே, வானம்னா தெரியும்ல நமக்கு, வானங்கள் தெரியல. வானங்கள் பன்மையில் இருக்கு. வானங்கள் நமக்கு தெரியுது ஒன்னே ஒண்ணுதான் தெரியுது. கண்ணுக்கு தெரியுது என்னதான்? ஒண்ணுதான். அதுவும் மேகம் மறைச்சிருது. அவர் சொல்றாரு, வானங்களே
வானங்கள் கம்பீரித்து பாட சொல்றாரு. வானங்களை பாட சொல்றாரு. அப்படியே வாசிங்க. பூமியை என்ன செய்ய? கழிவுறு, முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். அப்புறம் சீயோனோ, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று என்ன செய்யறாளாம்? சொல்லுகிறாளாம். பாடல என்ன சொல்றா? சொல்றா. என்ன சொல்றா? கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்ன. இப்படி யாராவது சொல்றீங்களா? 2025 ஆண்டவர் என்னை நடத்தின பாதைகளை நினைக்கும் போது கர்த்தர் என்னை கைவிட்டது போல இருக்குங்க, கர்த்தர் என்னை மறந்தது போல இருக்குங்கன்னு யாராவது சொல்றீங்கன்னா சொல்லவே முடியாது. வந்துருச்சு பதில். சீயோன் என்ன சொல்றார்? கர்த்தருடைய சபை இன்னைக்கு நிறைய சபை பாடுகளை கண்டு, உபத்திரவங்களை கண்டு, வியாதிகளை கண்டு, இழப்புகளை கண்டு கர்த்தர் என்ன மறந்துட்டாரோ, கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரோன்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். அடுத்த வசனம் சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. அடுத்த வசனம் வாசிங்க. எங்க வரைஞ்சிருக்கிறாரா? உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறாருங்க. நீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? மகிழ்ந்து பாடணும். கர்த்தர் என்னை மறந்துட்டாருன்னு சொல்லிடாதீங்க, கர்த்தர் என்னை கைவிட்டாருன்னு சொல்லிடாதீங்க. இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தைக்கு பவர் கிடையாது. வாயில வந்துருச்சுன்னா அந்த வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அதனால வாயை திறந்து அவிசுவாசமான வார்த்தை எதையும், கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்ன மறந்துட்டாருன்னு எந்த சூழ்நிலையிலும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உங்க வாயை, உங்க நாவை நீங்க என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். என்ன சூழ்நிலை வரட்டும், இந்த 2026 என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. தெரியுமா யாருக்காவது? தெரியாது. ஆனா என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்ன மறந்துட்டாருன்னு ஒருபோதும் நாவினால சொல்லக்கூடாது. நம்ம கம்பீரித்து பாடலைன்னா ஆண்டவர் வானமே கம்பீரித்து பாடுன்னு. வேதம் அப்படி இல்லை, நிறைய சொல்லுது. பர்வதமே கம்பீரித்து பாடு, நதிகளே கம்பீரித்து பாடு, எருசலேமில் உள்ள ஸ்தலங்களே. அந்த வார்த்தை கூட பாலான ஸ்தலங்களேன்னு சொல்லுது. பாலான ஸ்தலங்கள் கூட என்ன செய்யுமா? கம்பீரித்து பாடுமா. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யலாம்? பாடலாம் தானே. பாலான ஸ்தலங்கள் என்ன செய்யுமா? கம்பீரித்து பாடும். நதிகள் கம்பீரித்து பாடும், வானங்கள் கம்பீரித்து பாடும், பர்வதங்கள் கம்பீரித்து பாடும். ஆனா நான் மட்டும் வாயை மூடிட்டு சொல்லுங்க, மௌனமா இருப்பேன். இருக்கக்கூடாது. சங்கீதக்காரனை மனசுல வச்சுக்குங்க. சங்கீதக்காரன் 3ஆம் சங்கீதத்தை வாசிங்க. 3ஆம் சங்கீதத்தில் அடைப்பு குறிக்குள்ள இருக்குல்ல, அதை வாசிங்க. மகனுக்கு தப்பி ஓடி போகையில் சங்கீதம். அதுல என்ன பாடுறாரு? என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், அநேகர் இருக்கிறார்கள், ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகர். நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். அருமையான பாஸ்டர் டேவிட் அவங்க பாடிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை வந்தது பாட்டுல. திருப்தியாக்குவார், விசாலமாக்குவார், அப்புறம் என் தலையை என்ன செய்வார்? என் தலையை உயர்த்துவார்.
அவன் மகனுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறான், அப்சலோம் துரத்திட்டு இருக்கிறான். தாவீதினுடைய நிலைமையை யோசித்து பாருங்க. தலையில துண்டை போட்டுக்கிட்டு மகனுக்கு பயந்து ஓடுறான், உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறான். சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிற சூழ்நிலை. பெத்த மகனே கொல்ல வருகிறான். அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவன் பாடுறான், நீரே என் கேடகம், நீரே என் மகிமை, நீரே என் தலையை உயர்த்துகிறவர். அவிசுவாசமான வார்த்தை என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. சூழ்நிலை எதுவா வேணாலும் இருக்கலாம், சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நாவில இருந்து வர்ற வார்த்தை மாத்திரம் கர்த்தரை பிரியப்படுத்துற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. நீர்தாயா கேடகம், நீர்தாயா என் மகிமை, நீங்க தான் என் தலையை உயர்த்துகிறவர். சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறட்டும், எப்படி வேணாலும் போகட்டும், நான் சூழ்நிலையை பார்க்கல, உங்களை பார்க்கிறேன், உங்களை பார்க்கிறேன், உங்க வார்த்தையை பார்க்கிறேன், நீங்க சொன்ன வார்த்தையை பார்க்கிறேன். நீங்க சொன்னதை செய்யும் அளவும் என்ன செய்ய மாட்டீங்க, கைவிட மாட்டீங்க. இந்த பாட்டையும் பாடினாங்க. நான் என்னெல்லாம் சொன்ன வரணும்னு நினைச்சோன்னே அத்தனை இங்க சொல்லிட்டாங்க, எனக்கு ஈஸியா போச்சு. சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். நல்ல தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன். அல்லேலூயா. அதை ருசிச்சா போதும்னே சொல்ல முடியாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். மதியம் சாப்பாடு கொடுப்பாங்க, ஏன் பிரதர் அடிக்கடி ஞாபகப்படுத்துறீங்கன்றீங்களா, பசி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சாப்பாடு கூட போதும்னு சொல்லிடுவோம். ஆனா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா போதும்னே சொல்ல மாட்டோங்க. அல்லேலூயா. அவரை ருசிக்க 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 இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். என்னால இலைய மூட மனசே இல்ல. கர்த்தர் அவ்வளவு ருசியா இருக்கிறார், அவர் நல்லவர். செப்பனியா 3:15 வாசிங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. சகரியா 2:10 வர்ற அதே வார்த்தையை செப்பனியா 3:14 வாசிக்கிறோம். அதுக்கடுத்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அழகாக செப்பனியா எழுதியிருக்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தரை கம்பீரமா பாடணும்னா எதனால நான் பாடணும், அவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, அவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏராளமான நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அதுல சுருக்கமா 1-2 செப்பனியாவில இருந்து பார்க்கலாம். கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், முதல்ல ஆக்கினைகளை அகற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆக்கினைனா என்ன சொல்லுங்க, தண்டனை. ஆக்கினைனா என்ன, தண்டனை. தண்டனைகளை என்ன செஞ்சிருக்கிறாரு, விலக்கிட்டார். என்ன தண்டனை, எதனால தண்டனை, தண்டனை எதுக்குங்க? யோபு புத்தகத்தை வாசிங்க. யோபு 3ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோபு 31:3. மாறுபாடு உள்ளவனுக்கு ஆபத்து, அக்கிரம செய்கைக்காரருக்கு என்ன கிடைக்கும், ஆக்கினை யாருக்கு கிடைக்கும்? யாரெல்லாம் அக்கிரமம் செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ, கிரமம்ன்றது வேற, அக்கிரமம்ன்றது வேற. ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அக்கிரமம் செஞ்சா தேவனை விட்டு அகன்று தான் போக முடியும். ஆக்கினை யாருக்கு உண்டாகும், யாரெல்லாம் அக்கிரமம் செய்யறோமோ அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும், தண்டனை நிச்சயமா கிடைக்கும், ஆக்கினை கிடைக்கும். ஆனா இங்க சொல்றாரு, உன் ஆக்கினைகளை அகற்றி. அப்பெல்லாம் நாம அக்கிரமம் செஞ்சிருக்கிறோமா இல்லையா? அக்கிரமம் செஞ்சிருக்கிறோம். அக்கிரமம் செஞ்சதுனால நம்ம ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு, உங்களுக்காக எனக்காக அக்கிரமங்களை எல்லாம் அவர் தம்மேல ஏற்றுக்கொண்டு ஆக்கினையை நம்மை விட்டு அகற்றி போட்டார். அல்லேலூயா. ஏசாயா 53 வாசிக்கிறோம். ஏசாயா 53 வாசிக்கிறோம், அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் தம்மீது ஏற்றுக்கொண்டார், அக்கிரமங்களை எல்லாம் அவர் தம்மீது சுமந்து கொண்டார். உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். உங்கள் மேல் வர வேண்டிய தண்டனை,
உங்களுக்கு வர வேண்டிய ஆக்கினை அது எல்லாவற்றையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி, நான் அக்கிரமம் செஞ்சேன், நியாயமா எனக்கு தான் ஆக்கினை வரணும், எனக்கு தான் தண்டனை வரணும், எனக்கு வர வேண்டிய தண்டனைய எனக்கு பதிலாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எனக்கு பதிலாக அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து மரித்தார். அல்லேலூயா. தூங்குறவங்க மாத்திரம் அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் ஆக்கினைகளை எல்லாம் என்ன செஞ்சாராம்? அகற்றி. 53 வாசிங்க. ஏசாயா 53 5ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர், அப்புறம் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. அருமையான பாஸ்டர் ஆலன் அவர்கள் சொன்னாங்கல்ல, என்ன வருஷம் இந்த வருஷம்? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னாங்க, சத்துருக்களை ஜெயிக்கிற வருஷம். ஆமென். அடுத்தது சமாதானத்தை அனுபவிக்கிற ஆண்டு. அப்படிதானே? அப்ப சத்துருவை ஜெயிக்கலைன்னா என்ன கிடைக்காது? சத்துருவை யார் ஜெயித்தது? சத்துருவை யார் ஜெயித்தது? சத்துருவின் தலையை நசுக்கியது யார்? உங்களுக்காக எனக்காக. அவன் தான் பெரிய சத்துரு, பலத்த சத்துரு. அவனுடைய தலையவே கர்த்தர் என்ன செய்தார்? நசுக்கிட்டார். அப்ப சத்துரு என்ன செஞ்சிட்டான்? செத்துட்டான். அடுத்து நிறைய சத்துரு இருக்கு. அடுத்து சத்துரு யாரு? பாவம். அந்த பாவத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையில சுமந்துட்டாரு. அக்கிரமத்தை சுமந்துட்டாரு. இதெல்லாம் சத்துருக்கள். நம்மளை விழத்தள்ளுறதுக்கு நம்மோடு கூட போராடுகிற சத்துருக்கள். இந்த சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? ஜெயிச்சிட்டாரு. நம்ம மேல வர வேண்டிய தண்டனையை நம்மை விட்டு என்ன செய்தார்? அகற்றினார். 11ஆம் வசனம் வாசிங்க. 53:11. அநேகரை என்ன செய்வாராம்? நீதிமானாக்குவாராம். உங்களுக்காக எனக்காக அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து அக்கிரமங்களை நம்மை விட்டு என்ன செஞ்சிட்டாராம்? அகற்றினாராம். இதை தீர்க்க தரிசனமா புலம்பல் புத்தகத்துல சாலமன் எழுதியிருக்கிறார். வாசிங்க. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை என்ன செஞ்சது? சொல்லுங்க. தீர்ந்தது. அப்புறம் அவர் இனி உன்னை சிறைப்பட்டு போக விடார். அக்கிரமம் மிகுதியா செஞ்சதுனால்தான் ஆண்டவர் அவங்கள பாபிலோனுக்கு அடிமைகளா, சிறை கைதிகளா அனுப்பிவிட்டார். ஏறத்தாழ 70 வருஷம் பாபிலோன் தேசத்துல இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? சிறைப்பட்டு கிடந்தாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை என்ன செஞ்சது? தீர்ந்துருச்சுன்றாரு. ஏன்னா அவர் சிலுவையில சுமந்துட்டாரு. அப்புறம் நமக்கு தண்டனை வருமா? வராது. வேதம் சொல்லுது. 8:1 வாசிக்கிறோம். ரோமர்ல கிறிஸ்து இயேசுவுக்குள், அது வாசிங்க. 8:1 வாசிங்க. ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லை என்றாரு. அப்படின்னா என்ன செய்ய? தண்டனை தீர்ந்து விட்டது. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆவிக்கேற்ற பிரகாரமா நீங்களும் நானும் நடந்தா
நமக்கு என்ன இல்ல? ஆக்கினை இல்ல. எல்லாத்தையும் அகற்றி விட்டார். தண்டனை தீர்ந்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு பதிலா ஒருத்தர் தண்டிக்கப்பட்டு விட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி அவர் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி விட்டார். நமக்கு என்ன உண்டு இனிமே? சொல்லுங்க. சமாதானம். வாயில சொல்லக்கூடாது, வார்த்தையில சொல்றது மாத்திரம் இல்லாம வாழ்க்கையில என்ன செய்யணும்? நடப்பித்து காண்பிக்கணும். நான் சமாதானம் உள்ளவன், யாரை நான் என்ன செய்ய மாட்டேன்? பகைக்க மாட்டேன். சபைக்குள்ள பகையாளி இருக்காங்களா? அவங்க இருந்தா நான் சபைக்கு வரமாட்டேன், இவங்க இருந்தா நான் சபைக்கு வரமாட்டேன். யாருமே என்ன செய்யக்கூடாது? பகையாளி ஒருவரும் இருக்கக்கூடாது. எல்லாருக்குள்ள என்ன செய்யணும்? சமாதானமா இருக்கணும். சமாதானம். யாவரோடு என்ன செய்யுங்க? சமாதானமா இருங்க. சமாதானத்தை தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். பகையாளின்னு சொல்லி ஒருத்தருமே இருக்க கூடாது. உன் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி அடுத்த வார்த்தை சொல்றார், உன் சத்துருக்களை என்ன செய்தாரா? விலக்கினார். சத்துருக்களை விலக்கினார்னு சொல்லும்போது சத்துருக்களை விலக்கிட்டா என்ன நடக்குங்க? சத்துருக்களை விலக்கியாச்சுன்னா என்ன நடக்கும்? சந்தோஷம், சமாதானம். யோசபாத்துன்னு ஒரு ராஜா இருந்தாரு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க யோசபாத்து ராஜாவை? நேரில் யாரும் பார்க்க முடியாது, வேத புத்தகத்தில் பார்க்கலாம்ல. பார்த்துருக்கீங்களா இல்லையா? நாலாகமத்துக்குள்ளே போகவே மாட்டோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? சங்கீதம், நீதிமொழிகள், அவ்வளோதான். நாலாகமத்துக்குள்ளே போனால் யோசபாத்துன்னு ஒரு ராஜாவை பார்க்கலாம். அந்த ராஜாவுக்கு எதிராக ஒரு 3 பேர் வர்றாங்க யுத்தம் பண்ண. யுத்தம் பண்ண வரும்போது இவருக்கு என்ன வந்துருது? அந்த செய்தியை காதில் கேட்கும் போதே என்ன வருது? பயம் வருது. இப்போ இந்த வருஷத்தில் உங்களை பயமுறுத்துற மாதிரி சில வார்த்தைகள் வரலாம். அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை தேட ஒருமுகப்படணும். கர்த்தரை தேடும் போது அங்கே பாட்டு இருக்கும், ஜெபம் இருக்கும், துதி இருக்கும், எல்லாமே இருக்கும். கர்த்தரை தேடுவதுன்னா அதான். கர்த்தரை தேடணும். பயம் வருதுன்னா என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். இந்த யோசபாத் ராஜா கர்த்தரை தேடினான். கர்த்தரை தேடின போது கர்த்தர் அவர்களுக்காக என்ன செய்தார்? யுத்தம் பண்ணினார். அதுல கர்த்தரை தேடுறதுல முக்கியம் கர்த்தரை பாடி துதிக்கணும். அவ பாடி துதி செய்ய தொடங்கின போதே கர்த்தர் அவர்களுக்காக என்ன பண்ணினாராம்? யுத்தம் பண்ணினார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நீங்களும் நானும் துதிக்க ஆரம்பிச்சுட்டால கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாருங்க. நாம போய் சத்துருக்கள்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. சத்துரு வரலாம், எழும்பலாம். உன் வீட்டாரே உனக்கு மாமியா மருமக சண்டை வராம எந்த வீடு இருக்காது. அதுக்காக மாமியா நாசமா போட்டோம், மாமியா கை கால் விளங்காம போட்டோம், வாயை திறந்து என்ன செய்யாதீங்க. உங்க வார்த்தை பழிச்சிரும். உங்க வார்த்தை என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. நீங்க சொன்னா நடக்கும். தயவு செய்து சொல்லிடாதீங்க. அன்பை தான் நீங்க என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். வீட்டாரே சத்துரு அப்படின்னா சபை தான் வீடு. ஒரு 4 பேர் இருக்கிற வீடு இல்லை. நம்மெல்லாம் வீட்டார்னு வேதம் சொல்லுது. நம்மெல்லாம் யாரு? தேவனுடைய நகரத்தார்னு வேதம் சொல்லுது. தேவனுடைய வீட்டார்னு சொல்லுது. தேவனுடைய மாளிகைன்னு சொல்லுது. தேவனுடைய பண்ணன்னு சொல்லுது. வீடுனா 4 பேர் குடியிருக்கிற வீடு நினைச்சிடாதீங்க. இதுக்குள்ள நிறைய பேர் சத்துருக்கள் வரலாம், சபைக்குள்ள வரலாம், நகரத்துக்குள்ள எழும்பலாம், கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே எழும்பலாம். யாரும் என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிடக்கூடாது, யாரையும் பகைத்திடக்கூடாது. உன் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்தாரா? கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்ய தொடங்கினார். அவங்க எல்லாம் ஒருத்தர் அடிச்சுட்டு மடிஞ்சு போனாங்க. இவங்க கொள்ளை பொருள் என்ன செஞ்சாங்க? சம்பாதித்தார்கள். தேசத்தில் என்ன இருந்தது? இளைப்பாறுதல், சமாதானம், அமைதி இருந்தது. நீங்க ராஜாக்கள் புத்தகத்தை, நாளாகமம் புத்தகத்தை திரும்ப திரும்ப நீங்க வாசித்தீங்கன்னா எங்கெல்லாம் யுத்தம் பண்ண போறாங்களோ அங்கெல்லாம் யாரு வருவா? சத்துரு வருவான். சத்துரு வந்தா தானே என்ன வரும்? யுத்தம் வரும். யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல். அல்லேலூயா.
சத்துருவை விலக்கிட்டார்னா நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சமாதானமா இருப்போம். அல்லேலூயா. சாலமன் காலத்துல சமாதானமா இருந்தாங்க. ஏன்னா யுத்தமே கிடையாது. செய்ய வேண்டிய யுத்தத்தெல்லாம் யாரு செஞ்சிட்டா? தாவீது செஞ்சிட்டாரு. தாவீது செய்ததுனால தாவீதினுடைய மகன் சாலமோனுக்கு யுத்தம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அவன் பாட்டுக்கு தேவாலயத்தை கட்டுறான், அவன் பாட்டுக்கு அரண்மனையை கட்டுறான். அப்ப அமைதியா இருந்தோம்னா நம்ம சும்மா இருக்க கூடாது, சபையை கட்டுவோம். ஆமென். எதை கட்டுவோம்? சபை. பாஸ்டர் சொன்னாங்க 3வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்ன உண்டு சொல்லுங்க? சுவிசேஷ ஊழியம். நீங்க சுவிசேஷ ஊழியம் செய்ய 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 இன்னும் புதிய புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வருவாங்க. சபை பெருசா என்ன செய்யும்? கட்டி வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து எதை கட்டணும்? சபையை கட்டணும். அமைதியானா அப்படியே உட்கார்ந்து எஞ்சி போறதுக்கு இல்ல. அமைதியா இருக்கிற காலத்துல, யுத்தம் இல்லாத காலத்துல அவங்க அரண்மனையை கட்டினாங்க, அவங்க தேவ ஆலயத்தை கட்டினாங்க, வீடுகளை கட்டினாங்க. அதுபோல நமக்கு சமாதானத்தை ஆண்டவர் தருகிற போது யுத்தம் இல்லாத சத்துருக்களை விலக்கி விடுகிற இந்த காலங்கள்ல எதை கட்டணும்? சபையை கட்டணும். உடைஞ்சு போயிருக்கிற நம்ம குடும்பத்தை கட்டணும். இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்பம் உடைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, ஆனா ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க, இதெல்லாம் இன்னைக்கு வேணும் அப்படின்னு எழுதி டேபிளில் வச்சுருவாங்க. அவர் டேபிளில் பார்த்துட்டு அதெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன்னு எழுதி வச்சுட்டு போயிடுவார். எத்தனை குடும்பம் தெரியுமா? கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. பிள்ளைகள், தகப்பனும் பிள்ளைகளும் ஒரே வீட்டில் இருப்பாங்க. நான் அப்பா கூட என்ன செய்ய மாட்டேன்? பேச மாட்டேன். அம்மா கூட பேச மாட்டேன். ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஏதோ ஒரு காரியம், ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்யறதில்ல? பேசுறதில்ல. அதெல்லாம் வேண்டாம். எல்லாரோட என்ன செய்வோம்? ஒப்புரவாயிருவோம். எல்லாரோடும் ஒப்புரவாக்குதலான ஆண்டு. சமாதானம்னா அதான். எல்லாரோடும் என்ன செய்யணும்? ஒப்புரவாயிரணும். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தான் ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். யாரு கூட என்ன செய்யக்கூடாது? பகை வந்துடக்கூடாது. ஆமென். அடுத்து சுவாசிக்கிறோம். 3வது காரியம், உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினார். 3வது சொல்றாரு, இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், இனி என்ன செய்ய மாட்டேன்? தீங்கை காணாதிருப்பாய்னு சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க, சத்துருவை விலக்கிட்டாரு, ஆக்கினைகளை அகற்றிட்டாரு. அப்புறம் ஏதாவது தீமை இருக்குமா? நமக்கு தீமை இருக்குமா? இருக்காது. தீமையை இனி காணவே மாட்டேங்கிறார். ஆமென். அப்ப தீமையை காணலன்னா எதை காண்போம்? நன்மையும் கிருபை தான் நம்ம காண்போம். அதையுமே பாடலா பாடிட்டோம்ல. நன்மையும் கிருபையும் தான் நம்ம என்ன செய்யும்? தொடரும். சில பேர் சொல்லுவாங்க, நன்மையை அனுபவிக்கிற நாம தீமையை அனுபவிக்க வேண்டாமா? இல்லைங்க, வசனம் சொல்லுது நன்மையும் கிருபையும் என்ன தொடரும், தீமையை நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்கவே மாட்டேன்னு சொல்லும்போது அதை அனுபவிக்க முடியுமா? பார்க்கவே மாட்டேன், அவ்வளோதான். தீமை இனி அணுகாது. வாசிங்க 2 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 2 நாளாகமும் அல்ல 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருள. நல்ல ஒரு ஜெபம். அவன் சொல்றான் பாருங்க, இந்த விசாலம், எல்லையை விசாலமாக்குறதெல்லாம் பாடலா பாடிட்டோம்ல நம்ம. திருப்தியாக்குகிறார், விசாலமாக்குகிறார் இல்லையா? எல்லையை பெரிதாக்கி, அப்புறம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்தருளும். ஆமென். தீங்க அனுபவிச்சா என்ன வரும்? என் வாழ்க்கையில தீங்கு வந்தா எனக்கு என்ன வரும்? தீங்கு வந்தா பின்னாடியே என்ன வரும்? என்ன வரும்?
துக்கம் வரும். அதுதான் அவர் சொல்றாரு. ஆக்கினைகளெல்லாம் அகற்றிட்டீங்க, சந்தோஷம். சத்துருக்களெல்லாம் விலக்கிட்டீங்க, சந்தோஷம். ஆனா நான் துக்கப்படாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? தீங்கே வரக்கூடாது. தீங்கு வந்துச்சுன்னா நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவேன்? துக்கப்பட ஆரம்பிச்சிருவேன். அதனால தீங்கு என்னை துக்கப்படாதபடி தீங்குக்கு என்னை விலக்கி என்ன செய்யும்? இது ஒரு அருமையான ஜெபம், யாபேசினுடைய ஜெபம். முடிஞ்ச அளவுக்கு தினசரி இந்த ஜெபத்தை செய்யுங்க. தீங்கு என்ன செய்யாது? சொல்லுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து உம் கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை என்ன செய்யும்? காத்திரணும். இந்த அருமையான வருஷமெல்லாம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ஜெபத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. இந்த வருஷம் நாம செய்ய வேண்டிய ஜெபம் என்னது? யாபேசின் ஜெபம். தீங்கு என்ன துக்கப்படுத்தக்கூடாதுப்பா, தீங்குக்கு விலைக்கு என்ன செய்யுங்க? காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? தினசரி ஜெபிக்கணும். இப்போ மறுபடியும் நான் நிறைய சொல்லலாம், நேரம் அதிகமாயிடுச்சு. நிறைய வசனம் குறிப்பிட்டு இருக்கிறேன், அதை சொல்ல முடியாது. 12:30 முடிச்சிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை சீக்கிரம் முடிச்சிடலாம். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்ன செய்யும்? விலக்கி காத்து கொள்ளும் என்று யாபேசு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சகரியா 2:10 வாசிக்கிறோம், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. ஏன் கம்பீரித்து பாடணும்? எதனால கம்பீரித்து பாடணும்? ஆக்கினைகளெல்லாம் அகற்றிட்டாரு, சத்துருக்களெல்லாம் விலக்கிட்டாரு, இனி தீங்கையே காண மாட்டோம். அதனால நாம என்ன செய்யணும்? கம்பீரித்து பாடலாம். பாடலாம் தானே? ஆக்கினை இல்லைன்னா என்ன உண்டு? சந்தோஷம் உண்டு. பாட்டு வருமா? வராதா? துக்கமும் இல்லை, சமாதானம், சத்துருக்களே இல்லை, யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல். அப்ப என்ன வரும்? கர்த்தரை துதிக்கிற துதி தான். துதி செய்ய தொடங்கினா எல்லாமே என்ன செய்யும்? மாறிடும். ஒருவேளை துக்கப்பட வேண்டிய சூழ்நிலை, வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை, கலக்கமான சூழ்நிலை வந்தா என்ன செய்யணும்? சூழ்நிலையை பார்க்க கூடாது. தாவீதை போல தலையில துண்ட போட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என் கேடகம், கர்த்தர் என் மகிமை, அவர் என் தலையை உயர்த்துகிறவர் என்கிறதான பாடலை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாதுங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்கிறாங்க. நான் என்ன செய்யல? கட்டப்படல. கர்த்தரை துதிச்சு பாடுனாங்க, ஆராதிச்சாங்க. சிறைச்சாலை கதவு திறந்தது, கட்டுகள் எல்லாம் அருந்தது. சிறைச்சாலை காவல்காரன் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. இப்ப நீங்க கம்பீரித்து பாடினா உங்க சத்தம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்டா அவங்களுக்கு என்ன ஒன்று வரும்? என்ன வரும்? ரட்சிப்பு வரும். மற்றவங்க ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக நீங்க என்ன செய்யணும்? அதுக்காக ராத்திரி 2 மணிக்கு எஞ்சி கத்தி கத்தி பாடிடக்கூடாது. யாருக்கும் தொந்தரவு இல்லாம பாடணும். நான்லாம் என்ன செய்யணும்? பாடணும்னா என்கிட்ட தனியா போயிடுவேன். என்கிட்ட ஆள் நடமாட்டமே இல்லை இடத்துல கத்தி பாடுவேன். காற்றோட காட்டா என்ன செய்யும்? கலந்துரும் நம்ம பாட்டு. வீட்டில் கொஞ்சம் சத்தமா பாடினோம்னா மற்றவங்க தூக்கம் கெட்டு போயிடும். மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம மற்றவங்களும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மற்றவங்களை தொந்தரவு செஞ்சா அப்புறம் அவங்களால என்ன செய்ய முடியாது? எந்த ஜென்மத்திலையும் பாட முடியாது. அது மாதிரி ஆயிடும். அதனால என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம நீங்க என்ன செய்யணும்? கம்பீரித்து பாடணும். கம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் என்ன செய்வேன்? கர்த்தர் வாசம் பண்ணுவேன்னா அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? வாசம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? குடியிருப்பேன்னு அர்த்தம். என்ன இருப்பேன்? கர்த்தர் நம்ம கூட குடியிருப்பாராம். நிறைய வீடுகள் எழுதியிருப்பாங்க, கர்த்தரே இவ்வீட்டின், இயேசுவே இவ்வீட்டின் தலைவர் எழுதியிருப்பாங்க. உள்ள எல்லாம் சண்டையும் சச்சரவுமா இருக்கும். இயேசு தலைவரா இருந்தா அந்த வீட்டுக்குள்ள சண்டை வருமா? வராது. இயேசுவே இவ்வீட்டின் தலைவர்னு எழுதி போட்டா மட்டும் பத்தாது, தலைவரா வச்சிருக்கணும். அவர் நம்ம கூட என்ன செய்யணும்? குடியிருக்கணும். பெட்ரூம்ல, டைனிங் ஹாலில், கிச்சனில், நம்ம வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமுக்குள்ளேயும் அவர் வர்றதுக்கு அனுமதி கொடுக்கணும். அதான் என்னது? நம்ம கூட குடியிருக்கிறதுக்கு அர்த்தம். விருந்தாளி எது வரைக்கும் வருவாரு? விருந்தாளி எது வரைக்கும் வருவாங்க?
ஹாலோட அனுப்பிடுவோம். கிச்சன் பக்கம்லாம் போக மாட்டோம். லேடிஸாக இருந்தால் லேடிஸ் போய் அப்படி ஜென்ஸு வெறி பேசாமல் ஹாலில் உட்காந்துருப்பாரு. ஆனால் லேடிஸ் என்ன செய்வாங்க? கிச்சனுக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் உரிமை உள்ளவங்க தான் போக முடியும், உரிமை இல்லாதவங்க கிச்சனுக்கு போக முடியாது. அப்போ இயேசு நம்ம கூட குடியிருக்கிறாருன்னா நம்ம வீட்டில் எத்தனை ரூம் இருந்தாலும் அத்தனை ரூமுக்குள்ளே என்ன செய்யணும்? ஜெப ரூமுக்குள்ளே மட்டும் வாங்க, மற்ற ரூமுக்குள்ளே வந்துடாதீங்கன்னு சொல்லக்கூடாது. எல்லா ரூமுக்குள்ளேயும் அவர் வர்றதுக்கு அவருக்கு அனுமதி உண்டு. அவர் தான் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். 2026லயும் கர்த்தர் உங்க கூட என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கர்த்தர் என் கூட குடியிருப்பார், என்ன தனியா இருக்க விட மாட்டார். நான் தனித்திறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவரோடு நான் வாசம் பண்ணுகிறேன், அவர் என்னோடு வாசம் பண்ணுகிறார். 2026ல நானும் என் தேவனும் இணை பிரியாமல் இருப்போம். அவர் என்னோடு இருப்பார், நான் அவரோடு இருப்பேன். ஒரு வசனத்தை வாசிச்சு எனக்கு முடிக்க முடியல, இருந்தாலும் முடிச்சிடுறேன். வாசிங்க. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 6:13. 1 ராஜாக்கள் 6:13. நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை என்ன செய்வேன்? கைவிடாது இருப்பேன். இந்த வார்த்தை வந்துச்சா? பாட்டுல வந்துச்சா? கைவிட மாட்டார் கர்த்தர். ஆமென். கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டாருங்க. அவர் சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். சத்துருக்களே இல்லாத, யுத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? கிருபை கிருபையே என்னை வாழ வைத்தது, மகிமை மகிமையே என்னை மகிழச் செய்தது. நீ என்ன செய்யணும்? பாடிக்கிட்டே இருக்கணும். உங்க வேலைலாம் என்ன வேலை? பாடுற வேலை மட்டும்தான். அவரை பாட 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 கர்த்தர் உங்களை உயர்த்திட்டே இருப்பார். நீங்க கர்த்தரை உயர்த்துனீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்க தலை உயர்த்தப்படும். அல்லேலூயா. சொல்றாரு, நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி உங்களை என்ன செய்யாதிருப்பேன்? கைவிடாதிருப்பேன். அவர் வாசம் பண்ணினார்னா நம்மளை கைவிட மாட்டார். ஒரு சின்ன பிள்ளை அப்பா கையை பிடிச்சிருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அப்பா கையை என்ன செய்யும்? விட்டுரும். ஆனால் ஆண்டவரே நம்ம கையை பிடிச்சிருந்தாருன்னா அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். நாம் குழந்தை மாதிரி தான் இருக்கோம். சில சமயங்களில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் தெரியாது. குழந்தையை போல சில சமயங்கள் இருக்கும்போது நாம் அப்பா கையை பிடிச்சிருந்தோம்னா விட்டுருவோம். ஆனால் அவர் நம்ம கையை பிடிச்சிட்டாருன்னா என்ன செய்ய மாட்டார்? நீங்க நிறைய பேர் கைப்பிடிக்கிறாங்க திருமணத்தில், ஆனால் என்ன செஞ்சுறாங்க? விட்டுட்டு போயிடுறாங்க. நீ யாரோ நான் யாரோ, கோர்ட்டு கேஸுன்னு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அழைத்தார், கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தார். வாக்கு தத்துவத்தில் உறுதியா இருப்பார். அவர் சொன்னதை நிச்சயமா செய்வார். எத்தனை பேர் இயேசு வருவார்னு நினைக்கிறீங்க? எப்போ வருவாரு? எப்போ வருவாரு? இயேசு வரும்போது யாரெல்லாம் கைவிடப்படுவோம்? ஆண்டவர் சொல்றாரு, 2 பேர் வயல்ல இருப்பாங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் 2 பேர் எந்திரம் மாவரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருவர் கைவிடப்படுவார், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். அப்புறம் 2 பேர் படுக்கையில் தூங்கி கொண்டிருப்பார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 10 கன்னிகைகளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த 10 பேரும் மணவாளனுடைய வருகைக்காக என்ன செஞ்சாங்க? காத்திருந்தாங்க. 10 பேர் எண்ணெய் வாங்க போறேன்னு போயிட்டாங்க. நடு ராத்திரியில எந்த கடையில் எண்ணெய் வித்தானோ தெரியல, எண்ணெயும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் கதவு என்ன செஞ்சிருச்சு? 5 பேர் கைவிடப்பட்டாங்க, 5 பேர் கைவிடப்படலை. இங்கே நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? எத்தனை பேர் கைவிடப்படாம அவரோடு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம்? அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றாரு, வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க, விழித்திருங்க, ஆயத்தமா இருங்க. அல்லேலூயா. அவர் வருகை எப்பன்னு தெரியாது. 2026ல் முதல் நாளில் நம்ம இருக்கிறோம். எப்போ வருவார்னு தெரியாது. அவர் வரும்போது அவர் நம்மளை கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னு சொன்னா நாம செய்ய வேண்டிய வேலை என்ன வேலை? ஒருவரும் நம்மை வஞ்சியாதபடிக்கு என்ன செய்யணும்? ஒன்று. அடுத்து யுத்தங்களும் செய்திகளையும் நீங்க என்ன செய்வீங்க? கேள்விப்படுவீங்க. என்ன செய்யக்கூடாது? கலங்காம இருக்கணும். அப்புறம் மூணாவது, மனுஷகுமாரன் எப்போ வருவார்னு தெரியாது. தெரியாததுனால என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். நாலாவது, விழித்திருந்தா பத்தாது, ஆயத்தமா இருக்கணும். இந்த 4 காரியத்தை நாம ரெடியா எப்போது இருந்தா அவர் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம். கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமா இருப்போம். அடுத்த வருஷம் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா எனக்கும் ஜீவனையும் நல்ல சுகத்தையும் கர்த்தர் கொடுப்பாரானால் மறுபடியும் உங்களை சந்திப்பேன். அல்லேலூயா. எனக்காக எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென். 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 கரங்களை தட்டி கர்த்தரை தேவனை மையப்படுத்துவோம். அருமையான கணத்திற்குரிய தேவ ஊழியருக்கு கும்போணம் இயேசுவே சபை ஊழிய பேராலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் என்று உங்களிடத்தில் நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்ம தலைமை போதகர் நம்மத்தில் இருப்பது பெரிய மகிழ்ச்சி.